பணம், இந்த பணம் அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்கள் மனசுக்குள்ளே இருக்க இமோஷன் என்ன? எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பய உணர்வு வருதா, ஆர் கோவ உணர்வு வருதா, சந்தோஷம் வருதா, ஹாப்பியாக இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த 3 உணர்வில் உங்களுக்கு நீங்கள் எதை சூஸ் பண்ணியிருக்கீங்க? ஆர் நியூட்ரலாக இருக்கீங்களா? எந்த உணர்வும் இல்லாமல் இருக்கீங்களா? ஸோ இந்த 4 உணர்வில் நீங்கள் என்ன உணர்வில் நீங்கள் இப்போ இருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே ஒரு செகண்ட் டைம் எடுத்து கேட்டு பாருங்க. இது ஏன் இப்படி ஆகுதுன்னா, நீங்கள் நிறைய வேலைன்னு ஓடி இந்த பணம் என்பதை நீங்கள் சம்பாதிக்கணும்னு போயே அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அட்ராக்ட் பண்ணாமல் போயிடுறீங்க, பணத்தை ஈர்க்காமல் போயிடுறீங்க. பணம் என்பது டே டு டே லைஃப்பில் வரக்கூடிய ஒரு பொருளாக மாற்றி வச்சுருக்கீங்க. அது கூட ஒரு கனெக்ஷனே இல்லாமல் இருக்கீங்க. எவ்வளோ பணம் வந்தாலும் தீர்ந்து போயிடுது, அதில் எனக்கு ஒரு சேவிங்ஸே இல்லாமல் போயிடுது, ஒரு சேமிப்பே இல்லாத சூழ்நிலையில் நான் இருக்கேன். பணம்னு சொன்னாலே கோபம் தான் வருது. ஏன் இந்த பணம் என் வாழ்க்கையில் வராமையே இருக்குது? இந்த பணத்துக்கு நான் என்ன பண்ணணும்? இப்படிலாம் உங்கள் கேள்விகள் இருந்துச்சுன்னா இதற்கான ஒரு ஜோதிடத்துலேருந்து ஒரு சின்ன டிப்ஸை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பணம் என்பதை கையாளணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணணும். சுக்கிரன் சொன்னாலே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான். ஒரு சின்ன ரெமெடியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு சின்ன ஈஸி ரெமெடியில் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூட இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் மதிக்காமல் இருக்கீங்க, நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல இருக்க பெண்களை மதிக்காமல் இருக்கீங்க, அல்லது ஏதோ உங்கள் வாழ்க்கையில் பெண்கள் அப்படின்னாலே ஏதோ ஒரு பெண்ணுக்கு நீங்கள் காயத்தை கொடுத்துருக்கீங்க, ஆர் உங்களுக்கே தெரியாமல் யாரையோ நீங்கள் கஷ்டப்படுத்திருக்கீங்க. இப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சுக்கிரனை அவமதிச்சிருக்கீங்க. பெண் என்ற தன்மை கொண்ட ஒரு கிரகம்னா அது சுக்கிரன் தான். பெண் தன்மை கொண்ட கிரகம் ரொம்ப சௌமியமான ஒரு சௌபாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு லட்சணம் பொருந்திய ஒரு கிரகம். ஸோ பெண்களை எங்கெல்லாம் நீங்கள் அவமானப்படுத்துகிறீங்களோ, அது உங்கள் வீடாக இருக்கட்டும், எந்த வீட்டில் பெண்களுக்கு ஒரு சரியான மரியாதை கிடைக்காம இருக்கும், அந்த வீட்டில் பணம் என்பது செழுமையாக இருந்தாலும் அது தேவைப்படுற டைமில் அது உங்களுக்கு கை கொடுக்காது. இது உண்மை. ஸோ பெண்கள், உங்கள் கூட இருக்க பெண்களை மதிங்க. அதுக்குன்னு நான் அவங்கள டாட்ஸ் பிரின்சஸ் மாதிரிலாம் ட்ரீட் பண்ணணும்னு சொல்ல, ஒரு சக மனுஷியா உங்கள் தோழமையா உங்கள் கூட ட்ராவல் பண்ணுற ஒரு சக உயிராக பாருங்கள். அவங்களுக்கும் இமோஷன்ஸ் இருக்கும், அவங்களும் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் இருக்கும். ஓவர் டூவும் பண்ண வேணாம், ரொம்ப கீழேயும் கொண்டு போக வேணாம். உங்களுக்கு ஈக்குவலாக நடத்தி பாருங்கள். இந்த சுக்கிரனை நீங்கள் ஆக்டிவேஷன் ரொம்ப எளிமையாக உங்கள் வாழ்க்கையில் பண்ணிடலாம். இதற்கு பெரிய பரிகாரங்களோ லக்ஷ்மி பூஜையோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் கூட இருக்க லக்ஷ்மியை நீங்கள் ஒழுங்காக வச்சுக்கிட்டாலே போதும். தேங்க்யூ.